லவ்வி கைஸ் இவனுக்கு வீட்டுக்கு போனதுனால இவன் செஞ்ச வேலையை பாத்தீங்கன்னா ரீசெண்டா காலங்காத்தாலே கிளம்பி வண்டிக்கு 500 ரூபாய் பெட்ரோல போட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி நம்ம நாகர்கோவில இருந்து கிளம்பி நேரா தென்காசி போயிட்டு இருந்தோம். போகும்போது நம்ம ஊர் வீவெல்லாம் பார்த்துட்டு நேரா நம்ம நிலை வந்துட்டோம். போகும்போது தாமிரபரணி ஆரையும் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வேற ஒரு அகாடமில படிச்சுட்டு இருந்தா அவனையும் கூட்டிட்டு நேரா அவைய ஊருக்கு கிளம்பிட்டோம். இவன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே காலேஜ்ல 4 வருஷமா ஒரே பெஞ்சில குப்பை கொட்டிட்டு இருந்தோம். இப்படி கவனிக்கான்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்பவே டிராவல் பண்ணி போனதுனால ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு வடை காப்பிலாம் வர வாங்கி கொடுத்தா, அதுக்கப்புறம் தோசைல வர சுட்டு கொடுத்தா. நம்ம ஃப்ரெண்டுக்கு அம்மா அப்பா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு பிள்ளையாட்ட எங்களை பாத்துக்கிட்டாங்க. மார்னிங் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட் வேற மத்தியானத்துக்கு மட்டன் வாங்கி சமைப்போம்ல இல்லனா சிக்கன் வாங்கி சமைப்போம்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க ஊர்ல வேற பயங்கரமான வெயிலாட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட வேற தயிர் வாங்கிட்டு வா நல்லா சாப்பிடுன்னு சொல்லி தயிரை வச்சு வெளுத்து கட்டிட்டு வெளியே போகலாம்னு சொல்லி பார்த்தா வெயில் வேற தீ பறந்த வெயிலாட்டு இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் டைம் வந்து டீ காபி எல்லாம் குடிச்சிட்டு அவங்க ஊரை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஊரை பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல சிந்தாமணிக்கு தான் வந்திருந்தோம். அவங்க ஊரு பக்கத்துல உள்ள புளியங்குடியில பொற்காட்சியில வேற போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா அங்க போய் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி நேரா கிளம்பி வந்துட்டோம். பொற்காட்சி நல்லா சுத்தி பார்த்துட்டு ஏதாச்சும் விளையாட போகலாம்னு சொல்லி பார்த்தா 50 ரூபா கொடுத்தா 3 பால் கொடுப்பாங்க. அதுல கூட கப்பெல்லாம் அடிக்கணும் வேற சொன்னாங்க. கொஞ்ச நேரம் இருந்து அடிச்சு பார்த்தோம், ஒரு கப்பையும் அடிக்க முடியல. நம்ம ஃப்ரெண்டுக்கு ஊர்ல சிந்தாமணியில பாத்தீங்கன்னா அமரன் படத்துல உள்ள முகுந்தன் அவங்க ஃப்ரெண்டு பார்த்திபன் நினைவு நூலகம்ல வேற இருந்துச்சு. நல்லா சுத்தி பார்த்துட்டு கடைசியா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபேவரட்டான ஒரு புரோட்டா கடைக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா புரோட்டா ஒரு சர்வத்துல போட்டு சால்னாய் ஊத்தி நல்லா ஊற வச்சு கிண்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வழக்கம் போல 2 சப்பாத்தி வாங்கியிருந்த இலையோட பெருசாட்டு இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சுத்தினது வேற லெவலாட்டு இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் ஒரு 5 மணி போல கிளம்பிட்டோம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க மக்களே.